இப்போ ஈரானில் மிகப்பெரிய ஒரு கச்சா எண்ணெய் சந்தை இருக்குன்னு கூட சொல்லலாம். நிறையா நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த போரால் பாதிக்கப்படுற நாடுகள் ஏதோ இந்தியாவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒபேக்னு ஒரு ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் ஒரு கமிட்டி இருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் பல நேரங்களில் க்ரூட் ஆயில் சப்ளையை நிறுத்துவாங்க. ஆனால் போர் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா இதில் எப்படி சம்மந்தப்படுதுன்னா விலையேற்றம் அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கான விலையேற்றம் அப்படின்னா வான்பரப்பும் கடல் பரப்பும் சில நேரங்களில் அது ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் போகும். அப்போ அங்கேருந்து வர்றதை வந்து ஏதாவது ஒரு ஸ்கட் விழுந்து இப்போ பாருங்கள் இங்கேருந்து ஈரான் அடிக்கிறாங்க, இஸ்ரேலை சுற்றி பாதிப்பு ஏற்படுது, இஸ்ரேல் அடிக்கிறாங்க, சிரியா லெபனான் பாதிக்கப்படுது. இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒபேக் ஆர்கனைசேஷன் ஆயில் சப்ளை மற்ற நாடுகளுக்கு அனுப்புறது நிறுத்தினாலே க்ரூட் ஆயில் அனுப்புறது நிறுத்தும் போது நேச்சுரலாக விலையேற்றம் ஏற்படும். ஆனால் இன்றைக்கி ஒரு அளவிற்கு ஆல்டர்னேட் ஃபியூஸ் போயிட்டாங்க. சிஎன்ஜி, ஆட்டோ எல்பிஜி, பவர் ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கனடா, அமெரிக்கா நாடுகள், இந்தியாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறிட்டு வராங்க. இருந்தாலும் ஆயில் ப்ரைஸை நம்பி தான், டீசல் மாதிரியான பொருட்கள் நம்பி தான் நீங்கள் அந்த ஒன்றை விலையேற்றம் செய்தால் உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் ஏறும். அந்த எஃபெக்ட் வந்து எல்லா பக்கமும் இருக்கும், உலக நாடுகள் பூரா இருக்கும். போர்னு ஒன்று நடந்துட்டாலே நீங்கள் நேச்சராக வந்து பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடையும், ஒரு இன்செக்யூரிட்டி, இது எல்லாத்தையும் பாதிக்கும். இந்த போர் நம்ம எல்லாம் விவாதிக்க காரணம் அமெரிக்க தலையீடு செய்தால் மிகப்பெரிய உக்கிரமாகும், மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும்.